அதே போல இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் வீடு கட்ட வேணும், கடை கட்ட வேணும்னா அதிமுக ஆட்சியில இந்த கட்டுமான பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில 3000 ஒரு யூனிட், இன்னைக்கு திமுக ஆட்சியில 6000 ரூபாய்க்கு விற்குது. 100% உயர்ந்து விட்டது. ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில 2000 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில 5500 ரூபாய். சுமார் ஒரு யூனிட்டுக்கு 3500 ரூபாய் உயர்ந்து விட்டது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில 40,000, இன்னைக்கு திமுக ஆட்சியில ஒரு டன் கம்பி 65,000 விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில 8 ரூபாய்க்கு வித்தது, இப்ப 12 ரூபாயிலிருந்து 13 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபாய் அதிமுக ஆட்சியில, இன்றைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் 350 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இனி யாருமே நிஜத்துல வீடு கட்ட முடியாது, கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 1000 சதுரடி இன்னைக்கு நகராட்சி பகுதியில் வீடு கட்டணும்னா இன்னைக்கு மாநகராட்சின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் 37,800 ரூபாய் அதுக்கு கட்டணம் செலுத்த வேணும். இந்த பிளான் அப்ரூவ் சொல்லுவாங்க. கட்டட அனுமதிக்கு மாநகராட்சி பகுதியில் 1000 சதுரடிக்கு 37,800, திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் மாநகராட்சி பகுதியில் கட்ட வேணும். நகராட்சி பகுதியில் எடுத்துக்கிட்டா அதிமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் பிளான் அப்ரூவ்டு கட்டணம். அந்த கட்டட அனுமதிக்கு கட்டணம் 37,000 ரூபாய். 1000 சதுரடிக்கு திமுக ஆட்சியில் 74,000 ரூபாய் கட்டணும். 100% ஏறி போச்சு. எப்படி மக்கள் இந்த கட்டணம் கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், கடை கட்ட முடியும்? அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க, கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை இன்றைக்கு அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. இதுவரைக்கும் இந்த கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம். அதே போல திமுக ஆட்சியில திரு கருணாநிதி இருக்கும் போதே பெரிய ஊழல். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் அந்த அறிக்கையில குறிப்பிடுறாங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்று. இப்படி எங்கேயுமே எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு அரசை குற்றம் சாட்டியது கிடையாது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு உள்ள ஒரே அரசாங்கமா திமுக அரசாங்கம் இருந்தது. பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், அதே போல வீராணம், அந்த வீராணம் குடிநீர் திட்டத்துக்கு வீராண ஊழல், இன்னைக்கு அந்த பைப்பெல்லாம் காட்சி அளிக்குது. இன்னொன்னு அற்புதமான ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. சர்க்கரை பேர ஊழல்ல சர்க்கரை மூட்டையெல்லாம் சர்க்கரையில எறும்பு தின்னுட்டுது. என்ன தின்னுட்டுது? எவ்வளவு பச்சை போய் அப்படி அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க திமுக அரசாங்கம். பிறகு அந்த சாக்கு, அந்த சக்கரை மூட்டில் இருக்கிற சாக்குல கரையா அரிச்சிட்டு. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி.